சாதாரணமா நம்ம ஒரு பெரிய மலையை பார்க்கும்போது அதுல பாறைகள் தெரியும், இல்லனா மரங்கள் இருக்கும், இல்ல பசுமையா இருக்கும். ஆனா சைனாவுல சில மலைகளை பார்த்தால் மலை முழுவதும் கருப்பு நிறத்தில் மின்னும் சோலார் பேனல்களால நிறைஞ்சிருக்கு. இது ஏஐ கிடையாது, நிஜமாவே சோலார் பேனல்களால் மலைகள் நிரம்பி இருக்கும் காட்சி தான் இது. சைனாவுல கடந்த சில ஆண்டுகளாக உலகையே ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருது. இதுக்காக வெயில் அதிகமாக கிடைக்கும் பரந்த நிலப்பரப்புகள்லையும் மலைப்பகுதிகள்லையும் ஆயிரக்கணக்கான சோலார் பேனல்கள் வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கு. மேலிருந்து பார்த்தோம்னா ஒரு முழு மலைத்தொடருமே கருப்பு நிற கண்ணாடியால் மூடப்பட்டது போல காட்சியளிக்கிறது. சோலார் பேனல்கள் மீது சூரிய ஒளி விழும்போது அதில் இருக்கும் போட்டோ வோல்டாயிக் செல்ஸ் சூரிய சக்தியை மின்சாரமாக மாற்றுகிறது. ஒரு பேனல் தனியாக பார்த்தால் சிறிய அளவு மின்சாரத்தை தான் உற்பத்தி செய்யும். ஆனா ஆயிரக்கணக்கான பேனல்களை ஒன்றாக இணைக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையமாகவே மாறிவிடும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சைனாவின் மலைப்பகுதிகளில் சில இடங்கள் விவசாயம் செய்ய ஏற்றதாக இல்லை. ஆனா அப்படிப்பட்ட நிலங்களையும் சூரிய மின்சக்திக்காக பயன்படுத்துவதன் மூலமா இந்த சோலார் பேனல்களுக்கு கீழே உள்ள நிலங்களை விவசாயத்திற்கு ஏற்ற நிலங்களாக மாற்றி வராங்க. இதனால ஒரே நிலப்பரப்புல மின்சார உற்பத்தியும் செய்யறாங்க, விவசாயமும் செய்யறாங்க. ஒரு காலத்தில் மலைகள், பாலைவனங்கள் போன்ற இடங்கள் மனிதர்களுக்கு பயன்படாத நிலப்பரப்புகளாக இருந்தது. ஆனா இப்போ அதே நிலப்பரப்புகள் எதிர்காலத்திற்கு தேவையான மின்சாரத்தை உருவாக்கும் இடங்களாக மாறி வருது.